இப்போ இது வந்து நான் ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சு அதே தான் இது பண்ணி தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இது என்ன கைப்பிடிக்கு. இது வந்து நான் வந்து ஒரு 13 இன்ச்சு வச்சிருக்கேன். நேற்று ஒரு 15 இன்ச்சு வச்சு எடுத்தேன். அது வந்து கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. அதனால 13 இன்ச்சு வச்சு எடுத்தேன். பிளைனில் ரெண்டும், இக்கட்டில் 2 பீஸ். பிளைனில் 4 பீஸும், இக்கட்டில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே வெட்டியாச்சு. இப்போ வெட்டினதை இதை அப்படி எடுத்துக்குவோம். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு 2 இதை ரெடி பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ அப்படி ஆப்போசிட்டாக இப்படி மடக்கணும். மடக்கிட்டு இதுலேருந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான். அதே மாதிரி நீங்களும் இதுலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி முன்பக்கம் பின்பக்கம், இந்த பக்கம் 1.5 இன்ச் வச்சுருக்கோமா, அதே மாதிரி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க. ஆப்போசிட்டாக போடுங்க. கவனமாக அப்படியே பண்ணுங்க. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ அப்படியே ஒரு தைக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டே வருங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டிப்பாக எடுங்க அந்த இடம். ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு சில இடம்லாம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்காமே தைச்சிட்டேன். இப்போ அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஏன்னா இது முக்கியம். இப்போ இருக்குங்களா, இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஏன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண சொன்னேன்னா இதனால தான் நான் அதை சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணுறேன். இப்போ இது கட்டு இப்போ ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு மார்க்கு, அப்படியே இந்த பக்கம் ஒரு மார்க்கு, அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. நான் லைட்டாக கிராஸ் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக இந்த பக்கம் வச்சு அமைக்கிட்டீங்க. அமைக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பி பார்த்துங்க. கொஞ்சம் எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்காண்டு. ஒரு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அதே தான். இப்போ இந்த இடத்துல தைக்க ஆரம்பிக்கலாம். தைக்கிறது தெரியுதா சரி? இது ரொம்ப சிம்பிளான மெத்தேடு. நல்லா அழகா ஒரு இருக்கும். இப்போ இது பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ பாருங்க. இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்ல இருந்து எல்லாத்தையும் இப்படி உருகுங்க. ஒவ்வொன்றா அப்படியே எடுங்க. அதுக்கு தான் இந்த இடம் கிழிஞ்சிடக்கூடாதுன்றக்காக தான் அந்த இடம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பண்ண சொன்னேன். அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணியிருந்தீங்கன்னா கிளியர். அதுக்காக இப்போ இதை எடுத்துட்டு பாருங்க, நான் தைச்சதுலேயே இந்த இடத்துல தையல் விழுகாம போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி அதை ரீஒர்க் பண்ண வேண்டியதாயிருக்கு. அதனால தான் கொஞ்சம் நான் சொன்னேன் ஒரு அளவுக்கு கைடு கணத்தில் வச்சு அடிங்கண்டு. நான் அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். அது பின்னாடி தையல் விழுந்திருக்கு, முன்னாடி விழுகாம போயிடுச்சு.
அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் லேசாக தூக்கி வைக்க அதான் தெரியும். உங்களுக்கு ரொம்ப இறக்கியிருந்தா தெரியாது செய்கிறது. நான் செய்கிறது தெரியுதாம்மா அதில்? தெரியலையா? இப்போ தெரியுதா? நம்பர் ஓடிடும். இப்போ இதை மாதிரி எடுத்து விட்டுங்க. இன்னைக்குமே இந்த முனையை பிடிச்சி இழுத்துருங்க. கவனமாக இருங்க, இது பண்ணாமல். இப்போ நல்லா எடுத்து விட்டுக்கிட்டு இல்லையா, இந்த இடத்த இப்படி லைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தைக்க வேணாம், இதை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தேய்ச்சிருங்க. இது மாதிரி வச்சுக்கிட்டு தேய்ச்சிருங்க. இதையும் ஒரு தேய்ச்சிருங்க. அதே மாதிரி அதையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு திருப்பிட்டு இதில் ரொம்ப வந்துருக்கு ஒரு அடி அடிச்சுக்கிறேன். அதாவது எப்பயுமே முன்பக்கம் பின்பக்கம் பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு அடிங்க. அது மாதிரி அடிச்சுக்கிட்டு இதையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு திருப்பிட்டு அதே மாதிரி நம்ம தேய்ச்சிருவோம். தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து எப்படி அடுத்த இது பண்ணுறதுன்றத நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.